வணக்கம். மார்க்கெட் இஸ் அட் ஆல் டைம் ஹை. 80,000 பாயிண்ட் கிராஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு 3rd ஜூலை அன்னைக்கு. இப்போது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்னென்னா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாட் டு வி டூ, அதை ப்ராஃபிட் புக் பண்ணணுமா வச்சுக்கணுமான்னு ஒரு தாட் இருக்கும். இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எதில் பண்ணுறது, ஏன்னா இப்போ ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணுங்க எடுங்க இல்லை எடுத்துருவோன்னு ஒரு தாட் இருந்ததுன்னா அப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கே பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு ஐடியல் திங் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி அட் திஸ் மூமெண்ட், ரைட்? அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மலாக ஆன்கோயிங் மியூச்சுவல் ஃபண்டில் பூரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணையில் நீங்கள் இன்னைக்கு இப்போ செக்கை கொடுக்குறீங்க இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே அந்த பணம் முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கையில் நாளைக்கு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் டவுன் த லைன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னு சொன்னால் தென் யூ வில் பி அட் அ லாஸ். ஸோ இதுக்கு அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நமக்கு இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு கேட்டகரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ன்றது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை அவங்க லான்ச் பண்ணுறது தான் நியூ ஃபண்ட் ஆஃபர். அது அவங்க ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்குன்னு அவங்க லான்ச் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கு. அதில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, அதில் கலெக்ட் பண்ணக்கூடிய மணியை அந்த ஃபண்ட் மேனேஜர் இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு ஒரு 3 மந்த் கால அவகாசம் உண்டு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பணத்தை கொடுத்தாலுமே இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினைச்சா கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஸோ அதனால இந்த நியூ ஃபண்ட் ஆஃபருங்கிற கேட்டகரியை வென் மார்க்கெட் இஸ் அட் ஆல் டைம் ஹை இன்வெஸ்டர்ஸ் கேன் கன்சிடர் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அட் தி மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நியூ ஃபண்ட் ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கென்ரா ரொபேக்கோ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், அது ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட். எடல்வைஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட், அப்புறம் ஃப்ராங்க்லின்ல மல்டி கேப் ஃபண்ட், அப்புறம் ஐசிஐசியில் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த 4 ஃபண்ட் இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. இதில் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றது இட்ஸ் அ ஹைப்ரிட் ஃபண்ட். அதில் ஒன்றும் பெரிய 100% ரிஸ்க்னு சொல்ல முடியாது அதில். ஸோ தட் இஸ் குவைட் கம்ஃபர்டபுள். எனி moderate to conservative investor can consider that. பட் கொஞ்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர் ஹையர் ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மித்த 3 ஃபண்டில் சூஸ் பண்ணணும். இதில் அந்த எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்றது இட் இஸ் அ செக்டரல் ஃபண்ட். ஒரு செக்டரில் மட்டும், எனர்ஜி செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு அதில் ஏதாவது டவுன் டர்ன் வந்ததுன்னா தென் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஹை ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியில் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணணும். அப்போ மிச்சம் 2 ஃபண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. எடல்வைஸில் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட், ஃப்ராங்க்லினில் மல்டி கேப் ஃபண்ட், இது 2 இருக்கு. இதில் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்றது தே இன்வெஸ்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ் விச் ஆர் ஃபேவரபிள். இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். அது கரெக்டாக அந்த டயத்தில் நாங்கள் பார்த்து வாங்குவோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் ஃபண்ட் வந்திருக்காங்க. பட் அவ்வளவு சுவாரஸ்யமான ரிசல்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற தென் வி ஜீரோ டவுன் டு ஃப்ராங்க்லின் மல்டி கேப் ஃபண்ட். இது ஒரு நோ பிரெய்னர் ஃபண்ட். இட்ஸ் அ நார்மல் லார்ஜ் மிட் ஸ்மால் 3லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மினிமம் 25% ஈச் அண்ட் ஃபைனல் 25% எதில் ஃபண்ட் மேனேஜர் கன்விக்ஷன் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் அட் 3 to 5 year duration கேன் கன்சிடர் தி ஃப்ராங்க்லின் மல்டி கேப் ஃபண்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் கேன் கோ ஃபார் தி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். Thank you so much. To invest, do contact our office at 0452 439 3337. Thank you.